வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் பெஸ்டீஸ். இன்றைக்கி நாம் ஒரு டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஃபுட் மசாலா சாட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெள்ளை பட்டாணி 1 கப், வெங்காயம் 1, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, பூண்டு 2 பல், இஞ்சி 1 அங்குலம், மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, மல்லித்தூள் 1 தேக்கரண்டி, கரம் மசாலா 1/4 தேக்கரண்டி, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. வெள்ளை பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இது கூட மஞ்சத்தூள் போட்டு 8 விசில் வரைக்கும் விட்டுக்கணும். இது போல் வெந்ததை 1-2 மசிச்சு விட்டுக்கணும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட சோம்பு போட்டு தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க தக்காளியையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதை பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் சுருளை. இப்போ இதில் 1-2 மசிச்சு வச்சுருக்க வெள்ளைப்பட்டாணியை சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணியையும் ஊற்றிக்கணும். இதிலே தேவைப்படுற அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். சாட் ஆறின பிறகு கெட்டியாயிடும், அதனால் ஒரு கிரேவி பதத்திலேயே இறக்கிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கார்ன்ஃப்ளேக்ஸை நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ சர்வ் பண்ணுற தட்டில் கார்ன்ஃப்ளேக்ஸ், அதுக்கு மேலே இந்த மசாலா சாட்டையும் சேர்த்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம், மாங்காய், கேரட் துருவல் இது போல் சேர்த்து நல்லா சுட சுட பரிமாறுங்க. Thanks for watching.